பார்த்துட்டு வருவோம்ல. அதன் அடிப்படையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே கருத்தை சொல்லும் குட்டி கதை தானே பார்ப்போம். அந்த கருத்தை சொல்லும் குட்டி கதை என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, ஒரு சமோசா கடைக்காரர் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு முன்னாடி லாபம் நிறைய ஈட்டுற ஒரு கம்பெனிக்கு முன்னாடி அவர் அந்த கடையை போட்டாரு. அப்போ வந்து அந்த டயத்துல தான் ஒரு மேனேஜரும் அங்க வந்து, அதாவது ஒரு சின்ன வேலைக்காரரா ஒருத்தர் வந்து சேர்ந்தாரு. அதுக்கப்புறமா அந்த சமோசா கடைக்காரர் அந்த பெரிய கம்பெனிக்கு நேரா இருக்கிறதுனால அங்க இருக்கிற கம்பெனி வேலையாட்கள் எல்லாமே இந்த சமோசா கடையில தான் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த சமோசா கடைக்காரர் கடையில சமோசா சும்மா அல்டிமேட்டா இருக்கா, அது நல்லா இருக்கும். அப்படினால அந்த கம்பெனியுடைய மேனேஜர் முதற்கொண்டு இந்த சமோசா கடைக்காரர் கடையில தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருந்த உடனே இந்த சமோசா கடைக்காரர் கடையில வந்து இவர் வந்து சேர்ந்தார்ல, அப்ப இவர் கடையை ஆரம்பிச்சப்போ ஒருத்தர் வந்து வேலைக்கு சேர்ந்தாரு. அப்ப அந்த சேர்ந்த அந்த நபர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மேனேஜர் பதவிக்கு ப்ரொமோஷன் வாங்கி அவர் ரொம்ப தில்லா இருந்தாரு. அப்போ வந்து அந்த மேனேஜரா இருந்த அந்த பையன் வந்து இவர் சமோசா கடைக்காரர்கிட்ட வந்து எனக்கு ஒரு சமோசா தாங்கன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே அந்த சமோசா கடையை பத்தி கேட்கிறாரு. ஏன் சமோசாக்காரரே, நீங்க அந்த கடையை ஆரம்பிச்சப்பதான் நானும் இங்க வந்து வேலைக்கு செஞ்சேன். ஆனா நான் இப்ப ப்ரமோஷன் வாங்கி மேனேஜரா இருக்கேன். நான் ஆரம்பத்துல வாங்கின சம்பளத்தை விட இப்ப கை நிறைய சம்பளம் வாங்குறேன். இப்ப என் குடும்பம் நல்லா இருக்கு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கு, என்னுடைய மதிப்பும் கூடிருச்சு என்னுடைய ஆபீஸ் வேலை பார்க்குற இடத்துல. ஆனா நீங்களும் அதே மாதிரிதான் ஆரம்பிச்சீங்க. ஆனா உங்க கடை பெருகிருக்கே ஒழிய உங்களுக்கு லாபம் பெருகல. அதே நேரத்துல நீங்க உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கல, மதிப்பும் கிடைக்கல. அப்ப இருந்த அதே மதிப்பு தானே உங்களுக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் நக்கலா சொல்ல, உடனே அந்த சமோசா கடைக்காரர் சொன்னாரு, இல்ல நான் தான் உங்களை விட அதிகமா நான் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே மேனேஜருக்கு ஒன்றும் புரியல, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு வந்து அந்த சமோசா கடைக்காரர் சொல்றாரு, இல்ல மேனேஜரே, நீங்க வந்து இங்க வேலைக்கு சேர்ந்தீங்க, மேனேஜர் ஆனீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, நல்லா வாழ்றீங்க. ஆனா நீங்க இப்ப சம்பாதிக்கிறது, இப்ப நீங்க உங்க வேலையில இருக்கீங்க, உங்களுக்கு ரிட்டையர் கிடைச்சிருச்சுன்னா, உங்களுக்கு வயசாயிடுச்சு, இந்த வேலையை உங்களால செய்ய முடியாத காலத்துல உங்க பசங்க வந்து இதே மேனேஜர் பொறுப்புல உட்கார முடியாது. அதுக்கு பதிலா வேற யாரோ ஒருத்தர் தான் வந்து உட்காருவாங்க. அதுக்குன்னு டக்குன்னு உட்கார மாட்டாங்க. அந்த மேனேஜர் பதவிக்கு உங்களுடைய வாரிசுகளை உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனா என்னுடைய கடையை பாருங்க, நான் இப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். இன்னும் என் கடை வந்து நான் சின்ன கடையா வச்சிருந்தது இவ்வளவு பெரிய கடையா மாறி இருக்கு. என்னுடைய மதிப்பு இன்னும் கூடல தான், என்னுடைய லாபம் இன்னும் கூடல தான். ஆனா நான் எனக்கு வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு தோன்றப்ப என்னுடைய மகன்கள் அவங்க வந்து கரெக்டா இந்த சமோசா கடைக்கு முதலாளியா வந்து உட்காருவாங்க. ஆனா உங்க மகன்களோ தொழிலாளியா தான் உட்காருவாங்க, நீங்க முதலாளியா இருந்தாலும். ஆனா என்னுடைய மகன்கள் முதலாளியா உட்காந்து இந்த கடையை இன்னும் மென்மேலும் வளர்த்து இந்த கடையில நிறைய லாபம் சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. அதனாலதான் சொன்னேன், நான் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மேனேஜருக்கு அப்பதான் புரிஞ்சுச்சான், சின்ன வேலைகளை செஞ்சாலும் பெரிய வேலைகளை செஞ்சாலும் மதிப்பு கூடினாலும் மதிப்பு கூடாட்டியும் ஒரு செயலை நம்ம செய்யும் போது அது வருங்கால சந்ததிகளுக்கு உதவணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுச்சான். அதனாலதாங்க இது ஒன்றும் மனுஷங்களுக்கும் வேலைகளுக்கு மட்டும் கிடையாது, இது இன்னும் பல விஷயங்களுக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா, இப்பெல்லாம் வந்து மரங்கள் எல்லாம் வெட்டும் போது அந்த இன்னொரு மரத்தை நடும்போதுதான் நம்ம வருங்கால சந்ததிகளும் அந்த மரத்தை நடுறது மூலமா அதுன்னு பல பயன்களை அந்த மரத்தின் மூலமா அடைவாங்க. அதனால எப்போதுமே நமக்கு வந்து ஒரு நல்ல செயலை செய்யறதுக்காண்டி ஒரு மரத்தை நடுங்க. மரம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல செயலை நம்ம விதைக்கும் போது அது மரம் மாதிரி நல்லா வளர்ந்து நமக்கு பயன் தரும். அதனால அந்த நல்ல செயல்களை வெட்டும் போது நம்ம 2 மரங்களை நடுறது ரொம்பவே நல்லது. அதனால இனிமே நீங்களும் மரங்களையும் நடுங்க, நல்ல விஷயங்களையும் விதைய போடுங்க. அப்போ உங்க வருங்கால சந்ததிகளுக்கும் அது கண்டிப்பா வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் அணியல் நமக்கு பயின்றது உங்கள் சிந்தனையை நான். நன்றி, வணக்கம்.